சிவபக்தியை முழுமையா உணர நம்ம படிக்க வேண்டிய சைவ நூல் பெரிய புராணம். சைவ திருமுறைகள்ல 12வது திருமுறையானதுதான் இந்த பெரிய புராணம். தெய்வ சேக்கிழார் பெருமான் தந்தருடையது. திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது தான் அவரிட்ட பெயர். அதை நம்ம ஏன் பெரிய புராணம்னு சொல்றோம்? மனித பிறவி எடுத்து உயர்ந்த இறைநிலை அடைந்த பெரியோர்கள் அடியார்களை பத்தி அமைந்ததுனால இது பெரிய புராணம். பெரியங்கிறது அளவை குறிக்கல, அதோட ஒப்பிட்டு பார்த்தா அளவுல சிறிய புராணமா இருந்தாலும் இதோடைய பெருமையினால இதை நம்ம பெரிய புராணம்னு சொல்றோம். 63 வாழ்க்கை வரலாறு தான் இந்த பெரிய புராணம்னு சிம்பிளா நம்ம சொல்லிட முடியாது. அந்த அடியார்கள் எப்படி எவ்வளவு தூய்மையா ஆத்மார்த்தமான சிவபக்தியினால இறைவன் எத்தனையோ சோதனைகள் கொடுத்தாலும் கொண்ட கொள்கை விட்டு தவறாமல் மாறாமல் ஒரு வைராகியத்தோட பக்தி பண்ணி அந்த இறைவனை எப்படி அடைஞ்சாங்கன்றதுதான் பெரிய புராணத்தோடைய மூலம். பக்திக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் லிட்ரேச்சர்னா அது பெரிய புராணம் தான். சுவாமி மேல பக்தியும் காதலும் கொண்ட எல்லாருமே நிச்சயமா படிக்கவோ இல்ல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது பெரிய புராணம். திருச்சிற்றம்பலம்.